ஒருவேளை அவங்க எதுவும் கோபத்துல இவங்க 2 பேரும் அவரை வாய மூடு ரித்திகா. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கெல்லாம் மோசமான ஆளுங்க கிடையாது. சும்மா உன் இஷ்டத்துக்கு இமேஜின் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அப்படி யாரையும் கண்மூடித்தனமா நம்பிட முடியாது இந்திரா. இப்பெல்லாம் யார் யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது தெரியுமா? ரித்திகா சொன்ன மாதிரி எனக்கு கூட அந்த பயம் இருக்கதா செய்யுது. சித்தி, அத்தை, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. சீக்கிரம் போலீஸ்க்கு சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ஆமா இந்திரா, நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி விசாரிக்க சொல்லு. ஏய், 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்க போயிருந்தோம்? இங்கதான் இருந்தோம். போய் சொல்லாதீங்க. நான் உங்களை ரூம்ல வந்து பார்த்தேன். உங்க 2 பேரையுமே அங்க காணோம். இல்லையே, நாங்க அங்கதானே இருந்தோம். இங்க பார், திரும்ப திரும்ப போய் சொல்லி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. நானே என் பையனை காணோம்னு பதட்டத்துல இருக்கேன். என்ன சொல்றீங்க? மச்சான காணுமா? இந்த நேரத்துல அவர் எங்க போயிருப்பாரு? ஏய், நொடிக்காதடி. அவர் மேல இருக்கிற கோவத்துல நீங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்க. சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? ரித்திகா, தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் எங்களையே காரணம் சொல்லிட்டு இருக்காத. என்ன ரித்திகா, அவன் காணாம போனதுக்கு நாங்க எப்படி காரணமாவோம்? நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஆளுங்களா இல்ல. தெரியும் தெரியும் உங்க லட்சணத்தை பத்தி. இந்த பாரு, என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். போதும், நிறுத்துறீங்களா? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கபில எங்க போயிருக்கான்னு தெரியாம எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். இப்ப இந்த சண்டை உங்களுக்கு தேவையா? முதல்ல கபிலனை கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கணும். நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. எங்க போனீங்க? என்ன பண்றதுன்னே தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ, என்னப்பா இது? ஏன் முகம்லாம் இப்படி காயமா இருக்கு? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு யார் என்ன பண்ணாங்க? என்னாச்சு கபிலா? ஏன் எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்க? உன்னை யாராவது அடிச்சாங்களா? யார் அடிச்சது கபிலா? என்ன நடந்தது? அந்த ஏடியோட டீம் தான்க்கா. போலீஸ் எனக்கு கால் பண்ணி ஸ்மக்லர்ஸ் கிட்ட இருந்து 10 கிலோ ட்ரக்ஸை பிடிச்சி வச்சிருக்கோம், அதை பத்தி நாளைக்கு பிரஸ் மீட் இருக்கிறதா சொல்லி நம்ம சேனல்ல நாளைக்கு வர சொன்னாங்க. நான் இன்ஃபர்மேஷன் சரியா செக் பண்றதுக்காக ஸ்பாட்டுக்கே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேன்க்கா. ஆனா அங்க அந்த ஏடியோட டீம் என்னையே சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போய் இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன எதுவுமே பேச விடல. அப்புறமா உங்ககிட்ட எடுத்து சொல்லி வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாமே ஏதோ வேணும்னே செஞ்ச மாதிரி தான்க்கா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா ஏன் தம்பி மேலேயே அனாவசியமா கை வச்சிருப்பாங்க? இதுக்கு அந்த ஏடி பதில் சொல்லியே ஆகணும். நான் சும்மா விட மாட்டாமல. என்ன கபிலா, நீ என்னென்னமோ சொல்ற? போலீஸ்காரங்க உன்னை அடிக்கிற அளவுக்கு உன் மேல அவங்களுக்கு அப்படி என்ன கோவம்? ஐயோ கடவுளே,
எதுக்கு என் பிள்ளைய இப்படி சோதிக்கிற? அவன் என்ன பாவம் பண்ணான்? சித்தி நீங்க பயப்படாதீங்க, இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க கபிலனை உள்ள கூட்டிட்டு கொண்டு போங்க. வாமா. வா கபிலா, நீங்க வாங்க. போ கபிலா. வாங்க. நில்லுங்க. என்ன பொண்ணி அதுக்குள்ள முடிச்சிட்ட? நல்லா சாப்பிடு, அப்புறம் இப்படி இருப்ப. போதும்பா, நான் டயட்ல இருக்கேன். சிவாண்ணா, ஆ? என்ன பொன்னி? இங்க வாங்க, சாப்பிடுங்க. அண்ணா வாங்கண்ணா. இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க. இதோ வர. வாங்கண்ணா. என்ன? வாண்ணா, வா சாப்பிடலாம். வா வேண்டாம், அது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு அண்ணா, வந்துடுறேன். தங்கச்சி சொல்றேன்ல, வா. வான்னு சொல்றேன்ல, வாண்ணா போலாம். வா ஏய் பொன்னி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு. எனக்கு இப்ப பசி இல்ல, அதான். உட்காருண்ணா, பொன்னி உட்காரு. என்ன தங்கச்சி எதிர்த்து பேசிட்டு இருக்க? சாப்பிடுண்ணா.